நன்றி ஐயா. தக்கோலம் ஜலநாதன். தக்கோலம் ஜலநாதன் வானொலியில் கவிதை வழங்குபவர். ஞானவழி கவிதைகளை அள்ளி தருபவர். சந்த கவிதைகளுக்கு சொந்தக்காரர், சிந்து கவிதைகளுக்கும் சொந்தக்காரர். எந்த கவிதை என்றாலும் தக்கோலம் ஜலநாதன் கவிதையை பார்த்தால் தனியாக தெரியும் இது தக்கோலம் கவிதை. எந்த கவிதை என்றாலும் சந்த கவிதையோ சுந்த கவிதையோ எந்த கவிதை என்றாலும் இது தக்கோலம் ஜலநாதனின் தனிக்கவிதை என்று தெளிவாக தெரியும். அந்த வகையில் அமைந்த கவிதை தருபவர் கவிஞர் ஜனநாதன். அமுதே தமிழே வருவாய் என்று தமிழை அழைப்பார். அமுதே தமிழே வருவாய் என்று தமிழை அழைப்பார். அமுதே தமிழே வருவாய் என்றும் கவிஞரே வருக கவிதை தருவாய் என்று நான் அழைக்கிறேன். வாருங்கள், உங்கள் வாய்மொழி கேட்க. நன்றி நன்றி. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் கவியரங்கர் தலைமைக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வேடந்தாங்கல் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். வேடந்தாங்கல் சென்றிருந்தேன். ஐயா ஒரு ஐயம். ஐயா ஒரு ஐயம். சொல்லுங்கள் சொல்லுங்க. வேடம் தாங்கல் என்றால் வேடத்தை தாங்குவதா இல்ல வேடம் தங்குவதா? எனக்கு விளக்கம் தேவை. வாருங்கள். இப்படி பல பொருள் கொண்ட கவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிறைவு பார்ப்போம். தொடங்குகிறேன் கவிதை. வேடந்தாங்கல் சென்றிருந்தேன், வியப்பும் களிப்பும் கண்டுணர்ந்து பாடலுற்ற கவிதை இது. அங்கே பிறந்த பதிவாகும். வளைமை பொங்கும் வயல்வெளியாம், வாகாய் விளங்கும் பறவைகளாம், உலமே ஈர்க்கும் வண்ணமாக உவகை கொள்ளும் இயற்கையுமாம். கூடியிருந்தால் கோடி நன்மை என்பீர், கூடியிருந்தால் கோடி நன்மை என்பீர், கூடியிராமல் தன்னலமாய் உள்ளீர். ஓடி ஆடி அலைந்தே இருப்பீர், ஆட்டத்தோடு ஓட்டமும்தான் கொள்வீர். நாடி நாடி சென்று அமைதியின்றி திரிவீர்தாம், நலந்தானே இன்றி. கூடி வாழும் பறவைகள் சொல்லாமல் சொல்லிட்ட ஒற்றுமையை கண்டேன். ஓடந்தான் நீர் உள்ள மட்டும், ஓடந்தான் நீர் உள்ள மட்டும், ஓட்டந்தான் உயிர் உள்ள மட்டும். பாடந்தான் பெற்றாலும் பல்லோர் பல வேடம் போட்டு நடிக்கின்றார். வேடந்தாங்களில் இருந்தாலும் நாங்கள், வேடந்தாங்களில் இருந்தாலும் நாங்கள் வேடம் தாங்காமல் இருக்கின்றோம். வேடந்தாங்களில் இருந்தாலும் நாங்கள் வேடம் தாங்காமல் இருக்கின்றோம். ஆடல் பாடல் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோம். பறவைகள் சொன்னதம்மா. இங்கே அலையாடும் நுரையோடு மெல்ல அழகோடு அருங்கோலம் போடும். மலைத்தேன் நான், மலைத்தேன் உண்டார் போல். மடுவினிடை மரங்களில் அமர்ந்த பலவிதமாய் பறவைகள் எல்லாமே பன்னிசைதான் இசைவாக மீட்ட சலனமற்று மௌனமாக நின்றேன். சங்கீத சுரங்கள் தாம் கேட்டேன். விழா நாயகனாய் பறவை ஒன்று கயலொன்றை வீசியது மேலே. விழா நாயகனாய் பறவை ஒன்று கயலொன்றை வீசியது மேலே. அது விழா முன்னே கீழேதான் கவ்வி பிடித்ததுதான் அப்பறவை நன்கு. பல வண்ண பறவைகள் பறந்து பறந்து வட்டமிட்டதுவாம் பாங்காய். சில பறவை சிங்காரமாக சிறகை அசைத்து நடந்ததம்மா. வேடந்தாங்களில் கண்ட காட்சியை நிதர்சனமாக இங்கே பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.
கவிதை கேமராவால் வேடந்தாங்கல் நின்று செல்ஃபி எடுத்த கவிஞரே. நன்றி நன்றி. கவிதை கேமராவால் வேடந்தாங்கல் நின்று செல்ஃபி எடுத்த கவிஞரே. மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. உங்கள் செல்ஃபிக்குள் மரம் வந்தது, செடி வந்தது, கொடி வந்தது, இலை வந்தது, பூ வந்தது, காய் வந்தது, அங்கிருக்கும் நீர் வந்தது. ஆனால் பறவைகள் மட்டும் தப்பி பறந்தது. தங்கி இருந்து குஞ்சு பொறுத்து செல்லலாம் என்று வந்த இடம் அது. தங்கி இருந்து குஞ்சு பொறுத்து செல்லலாம் என்று வந்த இடம் அது வேடந்தாங்கல். அது வரும்போது அதன் பெயர் வேடந்தாங்கல் இல்லை. அது முதலாக வரும்போது அதன் பெயர் வேடந்தாங்கல் இல்லை. ஏராளமான பறவைகள் வருகிறது என்று ஷூட் செய்ய சிலர் வந்தார்கள், கையில் அம்புகளோடு. பின்னர் நம் கட்கோணம் போன்றவர்களும் ஷூட் செய்ய சென்றார்கள் கேமராவோடு. எனக்கு தெரியுமா அவர் துப்பாக்கியால் ஷூட் செய்ய வந்தவரா இல்லை கேமராவால் ஷூட் செய்ய வந்தவரா என்று ஷூட்டிங் என்றால் பயந்து ஓடிவிட்டாங்க. சிறப்பான கவிதை வேடந்தாங்கலை பற்றி நல்லதொரு கவிதை தந்தேன். வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பையா. நன்றி. பங்கேற்று சிறப்பித்து வருவோர் கவிஞர் கட்கோணம் ஜலநாதன். இன்றைக்கு வேடந்தாங்கல் என்ற தலைப்பிலே கவிதைகள் சிறப்பிப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம். கவிஞர்